Hello viewers, welcome to KARUR channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ NCERT Class-VI Science Chapter 6 Changes Around Us Part-6. இந்த பகுதியில் மிக்ஸ்டு சேஞ்சஸ் அண்டு குரூப்பிங், இந்த சேஞ்சஸ்னால எப்படியெல்லாம் குரூப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சாப்டர் 4ல சார்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இன்டு குரூப்ஸில் வந்து சாலிபிலிட்டி ஆஃப் சால்ட் இன் வாட்டரை பார்த்தோம். அது சாப்டர் 5ல அந்த டிசொல்யூஷன் ஆன சால்ட் இன் வாட்டரை என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எவாபரேஷன் அண்ட் காண்டென்சேஷன் இந்த மாதிரி ப்ராசஸஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி மறுபடியும் அந்த சால்ட்டையும் தண்ணியும் பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த வாட்டர் அண்டு சால்ட் மிக்சரை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம எவாபரேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். எவாபரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிசால்வ்டு சால்ட் இன் வாட்டரை ஒரு டிஷ்ஷில் எடுத்துட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது தண்ணி எவாபரேட் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது தண்ணி கம்ப்ளீட்டாக எவாபரேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு சால்ட்டு வந்து ரெக்கவர் ஆயிரும். அந்த எவாபரேட் ஆன தண்ணியை ஐஸ் கூல்டு பிளேட்டில் பிளாக் பண்ணோம்னா அந்த வேப்பராக வர்ற தண்ணி மறுபடியும் லிக்யூட் ஆயிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் கண்டென்சேஷன். ஸோ பை த ப்ராசஸ் ஆஃப் எவாபரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் சால்ட்டு தண்ணியில் கரைச்ச சால்ட்டை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் அ ரிவர்ஸ் ப்ராசஸ். இந்த மாதிரி கண்ட்ரோல்டு ப்ராசஸ் இந்த அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா எந்த வேஸ்டேஜும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிடலாம். ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் குவான்டிட்டி வித் த சேம் குவான்டிட்டி. அடுத்து தயிர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆன தயிர் அதாவது கேர்டு வந்து திரும்பி ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்காங்க. தயிர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, வார்ம் மில்கில் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஃபெர்மெண்ட் ஆகி அதில் இருக்கிற பாக்டீரியா லாக்டோபேசில்லஸ் வந்து மில்கில் இருக்கிற சுகரை வந்து லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடும். இதுதான் வந்து தயிர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடு. அந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் அதிகமாகிடுச்சுன்னா டைம் ஆக தயிர் வந்து புளிப்புத்தன்மை சார் டேஸ்ட்டை கொடுக்கும் டியூ டு தட் லாக்டிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மில்கில் வந்துட்டு தயிரை ஆட் பண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வார்ம் பிளேஸில் வச்சுட்டோம்னா அது இட் வில் சேஞ்ச் இன்டு கர்ட் அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ் ஆகாது. ஏன்னா இதனுடைய ஸ்டேட்டே கெமிக்கல் காம்போசிஷனே இதனுடைய காம்போசிஷனே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இட் கேனாட் பி reversed. Formation of curd from warm milk is irreversible process. அதே வெறும் பாலை வந்து நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா மறுபடியும் கூல் பண்ணி பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்துட முடியும். ஹாட் மில்க் அண்டு கோல்டு மில்க் ஆர் ரிவர்சிபிள். ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் லெசன் சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் இன் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறனால சேஞ்ச் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணுறனால சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். சிலது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும், சிலது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதே போல் இந்த ஹீட்டிங் மிக்சிங் மட்டும் இல்லாமல் சேஞ்சஸ் வந்து சோ மெனி வேஸ் வச்சு சேஞ்சஸ் பண்ண முடியும் ஒரு சப்ஸ்டன்ஸில் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் இந்த சிலது ரிவர்ஸ் பண்ணலாம், சிலது ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வச்சு மெட்டீரியல்ஸ் வந்து குரூப் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐஸ் இன்டு வாட்டர் வந்து ரிவர்சிபிள். அதே போல் டிசொல்யூஷன் ஆஃப் சால்ட் இன் வாட்டர் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ்ஸு. அதே போல் இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் கர்டு பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த மாதிரி நிறையா வந்து ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஹையர் கிளாஸஸில் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் வச்சு எப்படி நீங்கள் நிறைய சப்ஸ்டன்சஸை வந்து குரூப் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்ப்பீங்க. இப்போ நம்ம இந்த பகுதியினுடைய சம்மரியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் ஆஃப் எவாபரேஷன் அண்டு காண்டென்சேஷனில் எப்படி வாட்டர் அண்டு சால்ட் மிக்சரை
ரிவர்ஸ் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது வந்து கர்டு ஃபார்மேஷன் வச்சு அந்த ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ் ஆகாது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள், அதேபோல் ஃபிசிக்கல் சேஞ்சு, கெமிக்கல் சேஞ்சு இதெல்லாம் வச்சு நம்மளால சப்ஸ்டன்சஸை குரூப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் ஃபர்தராக இன்னும் டீட்டெயில்டாக இந்த குரூப்பிங் இந்த மாதிரி சேஞ்சஸ்னால ஆகிற குரூப்பிங்கை ஹையர் கிளாஸஸில் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். So we came to the end of part 6 of chapter 6. இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.